கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாதுன்றாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் ஸோ அந்த ஜுவல் அப்படிங்கிறது வந்து அடகு வைக்கிறாங்க இல்லையா, ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜுவல் லோன் அப்படிங்கிற வைக்கிறாங்கல்ல, அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க. அது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிற கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யார் சார்? நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சொல்லியிருக்காரு. கூட்டுறவுத்துறை அமைச்சர். அப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே பக்கத்தில் நீங்கள் எழுதிட்டு வரணும். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இது எல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ படிச்சுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ் இருக்கும், தென் வந்து ஜிகே அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ நல்லா படிங்க. குரூப் 1 அப்படிங்கிறதுக்கு இன்னும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் தான் இருக்குது. 15 நாள் எடுத்துக்கலாம். குரூப் 1க்கு இன்னும் 15 நாள். ஸோ அதிலிருந்து அங்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கிட்டு ஒரு 15 + 10 25 நாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 25 + 10 35 நாள் தான் இருக்கணும். குரூப் 2 அப்படிங்கிறது குரூப் 4 இருக்குது. நல்லா படிங்க. அப்போ எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் சரியா கைடட் பை ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டு அப்படிங்கிறது 1982. நபார்டுங்கிறது 1982. அதே வருஷம் தான் எக்ஸிம் பேங்க்கும் 1982. நபார்டு அப்படிங்கிறது 1982, எக்ஸிம் பேங்கும் 1982. நபார்டு அப்படின்னு சொன்னாவே நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு நபார்டு. எக்ஸிம் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் அப்படிங்கிறதா 1982. ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் அப்படிங்கிறத இது என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஓகேங்க. இன்னைக்கு ஹெட் நியூஸ்லேயே வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறதுனுடைய உள்கட்சி விவகாரம். அன்புமணி மீது ராமதாஸ் மன வருத்தம், நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. வளர்த்த கிடாவே மார்பில் உதைத்து விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு கட்சியிலிருந்து. இது வந்து அவங்களுடைய அரசியல் கட்சி விவகாரம். நீங்கள் சும்மா இருக்கிறப்ப தெரிஞ்சுக்குங்க. இது போட்டித் தேர்வுக்கு வருமானு கேட்டால் வராது. அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவில் சொல்லியிருக்கிறாங்க, வேகமாக வளர்ச்சி அடையும் பொருளாதார நாடாக தொடரும் இந்தியா. நேற்று நான் எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது நான் கேட்டேன் ஒரு கொஸ்டின். ஆனால் உங்கள் டெக்ஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் குறைவான வளர்ச்சி கொடுப்போட நாடு, பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட்டில். பட் அது கிடையாது. இப்போ நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து வேகமாக ரேபிட் growth, வேகமாக வளர்ச்சி அடையும் பொருளாதார நாடாக தொடரும் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, வேகமாக வளர்ச்சி அடையும் பொருளாதார நாடாக தொடரும் இந்தியா. 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம். யார? ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இன்னும் சில நாட்கள்ல வருடங்கள்ல ரொம்ப முக்கியமாக ஜெர்மனியையும் நம்ம பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கருதப்படுகிறது. அப்ப முதல் 5 இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஎஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது முதலிடம், 2வது சீனா அப்படிங்கறத எடுத்துக்கலாம், 3வது ஜெர்மனி அப்படிங்கறத எடுத்துக்கலாம், 4வது இந்தியான்னு எடுத்துக்கலாம், 5வது அப்படிங்கிறது வந்து ஜப்பான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். முதல் 5 நாடுகள் பொருளாதாரத்துல ஸோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படிங்கிறதுல முதல் 5 கேட்பாங்க. அப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து முதல் இடத்துல இருக்குது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு வந்து பொருளாதார முன்னேற்றத்தில் முதல் இடத்துல இருக்குது. 9.69%. அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பேங்கிங் செக்டாருக்கு போறவங்க எல்லாம் நிச்சயமா அந்த மாதிரி அப்டேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க சார், நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது 33% லாபம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற சொல்றாங்க. 33% 33% அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் ஏர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால இப்ப நம்முடைய ஆர்பிஐயோட பினான்சியல் பொசிஷன் எவ்வளவா இருக்குன்னா 76.25 லட்சம், 76.25 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 33% லாபம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாவே ஃபெமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமா ஆக்ட்னாவே எந்த வருஷம்? ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ 1999 ஃபெமா ஆக்ட். ஃபெமானாவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். யூபிஎஸ்சியில் இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 76.25 லட்சம் கோடியாக உயர்ந்தது. ஆர்பிஐயோட பினான்சியல்
பொசிஷன். இதன் மூலம் மத்திய அரசுக்கு 2.7 லட்சம் கோடி ஈவு தொகையாக அளிக்கப்பட்டது. எழுதி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு RBI எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2.7 lakhs. இது அப்படியே யூபிஎஸ்சியில் கேட்டுதாங்க இந்த கொஸ்டின். 2.7 லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 2.7 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வருமானம் எவ்வளவு? 76.25 லட்சம். எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 33% கிடைச்சிருக்கு. இதுல கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது எவ்வளவு? 2.7 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6,372 கோடி செலவு. எழுதி வச்சுங்க. 6,372 கோடி செலவா? செலவு அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு அப்படிங்கிறது 6,372 கோடி. ஆர்பிஐயோட இயக்குனர் அப்படிங்கிறது கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐயோட கவர்னர் இப்ப யாருங்க? ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் எத்தனையாவது? 26. அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எத்தனையாவதா? 26. ரெண்டு பேருமே 26 ஞாபகம் வச்சுக்கணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர், அவரும் 26வது. ஸோ நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கிறவர் சஞ்சய் மல்ஹோத்ராவும் 26வது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நிகில் ஆன் பண்ண பையங்க தெரியுதான்னு செக் பண்ணும். நிகில் திண்டுக்கல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது when it was started? 1935 சார். 1935 செயல்பட ஆரம்பிச்சது தான் 35. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது 1934. 34 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செயல்பட ஆரம்பிச்சது தான் 1935. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்போ நேஷனலைஸ்ட் ஆச்சு? 1945 சார். ஏதாவது ஒன்று சொல்லி விடுறது. ஓகே, என்ன வேணும்? நான் மறுபடியும் வரேன். நிகில் என்ன வேணும்? நிகில் என்ன வேணும்? சும்மா 1945 சொல்லிவிடக்கூடாது. படிக்கணும், ஆர்வத்தோட படிக்கணும், ஆர்வம் குறையாம படிக்கணும். சரியா? ஆர்வத்தோட படிக்கணும். ஆர்வம். நேத்திக்கு கிளாஸ் அட்டன் பண்ணல, காலையில் அட்டன் பண்ணல, திடீர்னு அப்புறம் வரல போகல அப்படின்னா நாளைக்கு நான் தென்றல்ல படிச்சேன் எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாது. நான் சரியா படிக்கல ரிசல்ட் வரலன்னு சொல்லணும். அவரவர் இவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் வெளியில் வேணா கேட்டு பாருங்க. இந்த இன்னைக்கு ஆரோக்கிய சிசிலா கூட சொல்லியிருந்தாங்க. ஆஸ் ஒரு பிஜி அந்த மாதிரி இருக்க ஹிஸ்ட்ரி அவங்க பேசி அனுப்பியிருந்தாங்க. மூச்சு விடாமல் பேசிட்டு இருந்தேன் 5:15 இருந்து விடிய காலம் 5:15 இருந்து 4:55 வந்துருச்சு. உங்களுக்கு 5 மணிக்கெல்லாம் நான் லாவணியாவை பேச விட்டேன். லாவணியா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 5:15 நினைச்சேன். கரெக்டாக ஒரு 6:15 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு வேகமாக. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பிரேக். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம். ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிச்சோம் தெரியுமா? இன்னைக்கு காலையில் பேசுனேன். மீட் பண்ணுப்பா. இன்னைக்கு காலையில் நம்ம ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சாக்கோலித்திக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆரியனோட இன்வெஷன்ஸ் வேதி பீரியட் நடத்தி முடிச்சுட்டு மறுபடியும் ரிலிஜியன் பீரியட் கம்ப்ளீட்டாக புத்தா சமணா அதை ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு மறுபடியும் எங்கே வந்துட்டோம்? ஸோ ஆரியர்களுடைய இது மகாஜனபதங்கள் அப்படிங்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குஷானர்கள், சாதவாகனர்கள், சரியா, நந்தா டைனஸ்டி, அப்புறம் சந்திரகுப்த மௌரியர், அதுக்கப்புறம் மௌரிய டைனஸ்டி முடிச்சுட்டு குப்தா டைனஸ்டி வரைக்கும் நேற்று முடிச்சோம். ஸோ இன்னைக்கு காலையில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணா கூட மணிகண்டன் சும்மா நேம் ஷேக் அட்டன் பண்ணக்கூடாது, ரிசல்ட் வராது. மணிகண்டனுக்கு, நிகிலுக்கு, ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க உள்ள. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நோ பெயின் நோ கெயின். ஆனால் நான் சொல்ற ஆர்வத்தோட படிக்கிறவங்களுக்கு ரிசல்ட் சாத்தியமாகும். அதுவும் வித்தின் ஷார்ட் பீரியட். ஏங்க 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய ஒரு எக்ஸாம்ல நாள் கணக்கா வருஷ கணக்கா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ல வெறும் 40 நாள் 30 நாள் சொல்லி உட்காந்துக்கிட்டு அதுலயும் 4 நாள் 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாம வைக்காம திடீர்னு லீவ் எடுத்து போட்டுட்டு சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? அது யாராவது ஒருத்தன் சும்மா அத்தனை நாள்ல நான் பாஸ் பண்ண வைக்கிறேன், அத்தனை நாள்ல பாஸ் பண்ண வைக்கிறேன், ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஏமாத்துறான். நீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் வாங்க, அடிச்சு பாருங்க. காலையில பேசுறவங்களோட நீங்களும் பேசுங்க. அட்டன் பண்ணி பாருங்க, ஜெயிச்சு பாருங்க. அப்புறம் சொல்லிடுறது இங்க படிச்சு எனக்கு ரிசல்ட் வரல. படிச்சாதான் ரிசல்ட், பயணிச்சாதான் ரிசல்ட், டெஸ்ட் அடிச்சாதான் ரிசல்ட். விடிய கால ஈவினிங் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக 5 மணிக்கு எழும்பி நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். காலை ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் மெனக்கடுறோம். ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நம்ம மெனக்கட்டுறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வேகமாக வளர்ச்சி அடையும் பொருளாதார நாடு அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கிறோம் எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது. நேற்றுக்கு எக்கனாமிக்ஸில் டீட்டெயில்டாக எந்தெந்த கான்டினென்ட் வைஸா, எந்தெந்த நேஷன் வைஸா எவ்வளோ முன்னேற்றம், அதாவது 3 வகையாக பிரித்தோம். அது வளர்ச்சியினது நாடு எது, மிதமான வளர்ச்சியில் எது, லோவான வளர்ச்சியில் எது அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ நல்லா படிச்சுக்கணும். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் பண்ணுமா. ராஜேஸ்வரி ஆன் பண்ணுப்பா. எஸ் சார். நிகில் கேளுப்பா. எஸ் சார் நோ சொல்லுப்பா. நிகில் திண்டுக்கல் எஸ் சார். கேளுங்கப்பா. ராஜேஸ்வரி கேள்வி கேட்குறேன். நீங்க கேளுங்க. 1945 சொல்றீங்கல்ல, கேட்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்பமா நேஷனலைஸ்ட் ஆச்சு? 1949 சார். 1949. அதுக்கு என்னப்பா பேர் வச்சிருக்காங்க? என்ன ஆக்டும் அது? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. பேங்கர்ஸ் பேங்க் யாருப்பா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் பேங்கர்ஸ் பேங்க் அழைக்கப்படுது? ஆல் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க சார். அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆல் பேங்க்ஸ் கொடுக்கறதுனால கிடையாது. ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. சோ இட் இஸ் கால்டு பேங்கர்ஸ் பேங்க் அப்படி சொல்றாங்க. தி கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யாரு? ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப மானிட்டரி கண்ட்ரோலர் யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப இது பிசிக்கல் பாலிசி? பிசிக்கல் பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மானிட்டரி பாலிசின்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மானிட்டரி பாலிசி அண்ட் பிசிக்கல் பாலிசி? குட் யூ டிஸ்டிங்விஷ்? எஸ் சார். how will you distinguish? சார் எஸ் சார். சார் மானிட்டரி பாலிசி அப்படின்றது இட்ஸ் a policy related to money related சார். Yes, இது மானிட்டரி பாலிசினாவே ஸோ அக்கார்டிங் வித் மணி ரிலேட்டட். ஏன்னா சப்ளை ஆஃப் மணி, டிமாண்ட் ஆஃப் மணி, இஷ்யூயன்ஸ் ஆஃப் மணி, இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துறதுன்றது மானிட்டரி பாலிசி. ஸோ வாட் இஸ் பிசிக்கல் பாலிசி? பப்ளிக் டெப்ட் சார். பப்ளிக் டெட்ஸ் மாத்திரம் கிடையாது. பப்ளிக் டெட்ஸ், பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மூணே டீல் பண்றது. பப்ளிக் டெட்டு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் ரெவன்யூ. இந்த மூணையும், அதாவது அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வருது, அரசாங்கம் எப்படி அந்த பணத்தை செலவு மேற்கொள்ளுது, அந்த செலவை மேற்கொள்றதுக்கு எங்க இருந்து கடை வாங்குது, சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதை பத்தி எல்லாம் படிக்கிறது பிசிக்கல் பாலிசி, நிதி கொள்கை அப்படிங்கறது சொல்லுவாங்க. எஸ், அப்ப சொல்லலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல எங்க இருந்துச்சு, இப்ப எங்க இருக்கு? சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1934ல வந்துட்டு கல்கட்டால இருந்துச்சு சார். 1937ல வந்து இப்ப மும்பைக்கு சேஞ்ச் ஆமாங்க. 37ல தான் மும்பைக்கு மாறிச்சு. 34ல ஆரம்பிக்கும் போது சரி, 34, 35, 36 வெஸ்ட் பெங்கால் கல்கட்டால இருந்துச்சு. 37ல தான் மும்பைக்கு அது மாதிரி மாறிச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய கவர்னர் யாருப்பா? சஞ்சய் மல்கோத்ரா. சஞ்சய் மல்கோத்ரா எத்தனையாவதுமா? 26. 26. அப்ப 25 யாரு? சக்தி காந்த தாஸ். சக்தி காந்த தாஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சக்தி காந்த தாஸ் அப்படிங்கறத எடுத்துங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல எது சார் முக்கியமானது எழுதி வச்சுங்க. எளிமை ஆளுமை திட்டம் இந்த ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இன்னைக்கு ஃபுல்லா லாவணியா திட்டங்களை பூரா பேசி விட்டாங்க. திட்டங்கள் ஃபுல்லா பேசி விட்டாங்க. மறுபடியும் ஒரு புதிய திட்டம் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த திட்டம் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல குரூப் 1 இனியான கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க. குரூப் 1க்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஏன் சார் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம்? இனி அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க பேப்பர் படிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா மட்டும் தான், ஜிகே அப்டேட் பண்ணா மட்டும் தான் அப்படிங்கிறது. அது நம்ம கிளாஸ் வந்து ஒரு மணி பேப்பர் ரீடிங்கா இருக்காது. அது ஜிகேவா இருக்கும், பாடமா இருக்கும். எளிமை ஆளுமை திட்டம் எழுச்சுங்க. சிம்பிள் கவர்னன்ஸ். சிம்பிள் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக சார் இந்த எளிமை ஆளுமை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, தடையின்மை சான்றுகள், அதாவது சர்டிபிகேட்ஸ் வந்து எளிமையாக சீக்கிரமா கிடைக்கணுன்றதுக்காக. குயிக் ரெஸ்பான்ஸ். அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் முறை எளிதாக்கப்பட்டுள்ளது. அதாவது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது, கடவுச்சீட்டு என்னன்னு தெரியுதா? பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு என்னது? பாஸ்போர்ட். கண்டிப்பா கேட்பாங்க தமிழ் ஆக்கம் அப்படிங்கிறது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது யாரு? கவர்மெண்ட் செக்டர்ல அரசு ஊழியர்கள். சோ துறையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு முன் தகவலை கடிதம் மூலமாக அளிக்கும் முறை மட்டுமே பின்பற்றப்படும். கடிதம் தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ நன்னடத்தை, பின்னணி சரிபார்ப்பு சான்றிதழ் பெற மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். சோ புன்சை நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டுக்கு பயன்படுத்த தடையின்மை சான்றுக்கு இணையதளம் வழியே விண்ணப்பிக்கலாம். 21 நாட்களுக்குள் கோரிக்கை பரிசீலிக்கப்படாவிட்டால் தடையின்மை சான்று விண்ணப்பதாரருக்கு தானாகவே உருவாக்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது மின் ஆளுமை திட்டம் மாதிரி எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எளிமை ஆளுமை திட்டம் தமிழ்நாடு அரசின் முக்கிய 10 சேவைகளை விரைவாக பெற எழுதி வச்சுங்க. 10 இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ். 10 முக்கியமான சேவைகளை பெறுவதற்கு தான் இந்த எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிறது 10 முக்கியமான சேவைகளை பெறுவதற்கு. 1 சுகாதார சான்றிதழ், சானிட்டரி சர்டிபிகேட். 2 சரியா, 2 வந்து கட்டிட உரிமம், கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுது, பில்டிங் லைசன்ஸ். 2 பில்டிங் லைசன்ஸ்.
அடுத்து முதியோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அவங்களுக்கு உண்டானது முதியோர் இல்லங்கள். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக அதே மாதிரி மகளிர் தங்கும் விடுதி இல்லங்கள், மகளிர் தங்கும் விடுதி இல்லங்கள் தோழி அப்படிங்கிற பேரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிர் தங்கும் விடுதிகள் இல்லங்கள். அதே மாதிரி சொத்து மதிப்பு சான்றிதழ், சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அதுக்கான சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இது மெயின்ஸுக்கு முக்கியமான டாபிக். அப்கமிங் குரூப் 1 குரூப் 2க்கு மெயின்ஸ் டாபிக் போட்டுக்கிறோம். மெயின்ஸ் டாபிக் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. முக்கியமானது கரோனா தொற்று அப்படிங்கிறது தமிழகத்தில் தினமும் சராசரியாக 15 பேருக்கு இருக்குன்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்குது. பொது சுகாதாரத்துறையோட அமைச்சர் யார்? மா சுப்பிரமணியன். யாரு இதற்கான தலைவர் யாரு? செல்வ விநாயகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. செல்வ விநாயகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து எழுதிக்க என்ன சார் அப்படின்னு சொன்னா, அறிஞர்கள் அபயம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எழுதி வச்சுக்க. அறிஞர்கள் அபயம், அறிஞர்கள் அபயம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மாதந்தோறும் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு. மாதந்தோறும் அறிஞர்கள் அபயம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அபயம்னா கூடுகைன்னு அர்த்தம், மீட்டிங்னு அர்த்தம். அபயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதந்தோறும் கூடுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சென்னை ஓட்டேரியில் தமிழ்நாடு நகர்ப்புற வருடம் மையம். ஸோ அமைச்சர் ஒரு பேர் தரும் இல்லையா, ஒரு எந்த துறைக்கான அமைச்சர்? அறநிலையத்துறை அமைச்சர் யாரு? சேகர் பாபு. அருகாமையில சென்னை மாநகராட்சி மேயர் இருக்கிறாங்க. யாரு? பிரியா அவர்கள் சென்னை மாநகராட்சி மேயர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? இந்த பேப்பர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. நடிகர் ராஜேஷ் அவர் இறந்திருக்கிறாரு. இது ஃபார் யுவர் அவேர்னஸுக்காக சொல்லியிருக்கிறாங்க. வைகோவோட சகோதரி அவங்களும் இறந்திருக்கிறாங்க. காலனியால் மாணவரை ஆசிரியர் அடித்தது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மதுரை உயர்நீதிமன்ற கிளை. மதுரை உயர்நீதிமன்ற கிளை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2004. சென்னை உயர்நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1862. அடுத்த வச்சுங்க. காலை உணவு திட்டத்தில் மாற்றம். காலை உணவு திட்டம் இன்னைக்கு கூட காலையில பேசினாங்க. காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? நல்லா பேசுங்க. சரி, நீங்க பேச மாட்டேன். 2020, 22 2022 சார். 2022. சரியா? காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த ஊர்ல ஆரம்பிச்சு வச்சாங்க? மதுரை சிம்மக்கல் அப்படிங்கறதுல எந்த பள்ளியில? ஆதிமூலம் அப்படிங்கிறது அது பிரைமரி ஸ்கூலா, மிடில் ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரி ஸ்கூலா? பிரைமரி ஸ்கூல்ல. பிரைமரி ஸ்கூல் ஆதிமூலம் அப்படிங்கிறது 2022. இது எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? அடுத்த வருஷமே 2023. 2023 எந்த ஊர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. காலை உணவு திட்டம் அப்படிங்கறதுல உப்புமாவுக்கு பதில் பொங்கல் போடுறாங்க, சாம்பார், பொங்கல் சாம்பார் கொடுக்கறாங்க. இது அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் 1.14 லட்சம் தொடக்கப்பள்ளி மாணவர்களிடையே செயல்படுத்தப்பட்டது. நகர்ப்புறம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். முதல்ல நகர்ப்புறத்துல தான், அர்பன் ஏரியாவில் 1.14 லட்சம் தொடக்கப்பள்ளி. அதுக்கப்புறம் இது நகரப்பகுதிகளில், ஊரக பகுதிகளில். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 5ஆம் வகுப்பு வரை அப்படிங்கிற மாதிரி விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ வாரந்தோறும் திங்கட்கிழமை வழங்கப்படும் உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்கலாம் என்று வல்லுநர் குழு கொடுத்தாங்க. அரசுக்கு இதனால 1.80 கோடி கூடுதலாக செலவு. காலை உணவு திட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைக்கு வழங்கப்படும் அரிசி அல்லது ரவை உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமானது. காலை உணவு திட்டங்கள்ல முக்கியமான விஷயங்களை பூரா நல்லா படிச்சுக்கணும். படிப்பு கலையை வளர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் புதிய மன்னர். என்னங்க இது பாகிஸ்தானில் புதிய மன்னர்னு சொல்றாங்க? பாகிஸ்தானை பயங்கரவாதத்தை நோக்கி இழுத்து செல்வதில் அந்நாட்டு அரசியல் தலைமையை விட ராணுவ தலைமையே முக்கிய பங்கு வகித்து வருகிறது. சுமார் 78 ஆண்டுகால பாகிஸ்தான் வரலாற்றில் 35 ஆண்டுகளுக்கு மேல் ராணுவ தலைமை ஆட்சியே அங்கு நடைபெற்று வருகிறது. அப்ப மன்னர் ஆட்சி தான், ராணுவ ஆட்சிங்கிறதுனால. ஸோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன சார் முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்? சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் சொல்றாங்க. சேலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்தியாவிலே உருவான முதல் மாவட்டம்னா எதை எடுப்பீங்க? சேலம் மாவட்டம். சேலத்து மாங்கனியாரு ராஜாஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சேலம் அப்படிங்கிறதுல கஞ்சமலை அப்படிங்கிறது எதற்கு புகழ்பட்டது? இரும்பு அப்படிங்கிறது வெட்டி எடுக்கப்படுகிறது. இரும்பு, கஞ்சமலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டான்லி அணை எங்க இருக்கு?
சேலம் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்கு. மேட்டூர் அப்படிங்கிறது ஸ்டான்லி அணை, மேட்டூர் அணை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு புதிய 3 நீதிபதிகள் நியமனம். உச்சநீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரு சார்? மொத்தம் 34 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மொத்தம் 34 பேர் இருப்பாங்க. இதுல 3 பேர். ஒருத்தர் அஞ்சாரியா, ஒருத்தர் வந்து அஞ்சாரியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஷ்னாய், ரெண்டாவது பிஷ்னாய், விஜய் பிஷ்னாய், விஜய் பிஷ்னாய், அஞ்சாரியா, விஜய் பிஷ்னாய், அதுல் சந்தூர்கர், அதுல் சந்தூர்கர் 3 பேர். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. முத்துமணி ஆன் பண்ணிக்கலாம். முத்துமணி ஃப்ரம் இது ரஸ்தா தேவகோட்டை. சரி சார். முத்துமணி சொல்லுங்க, உச்சநீதிமன்றம் எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 5 சார். பார்ட் 5 ஆர்டிகிள் எதுல வரும்? 124 to 147. 124 to 147 அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் எந்த வருஷம் முதல்ல ஏற்படுத்தப்பட்டது? 1867 சார். இல்ல 1857 இல்ல, 1774ல, 1774ல. சரி, இதோட முதல் ஹியரிங் எப்ப நடந்துச்சு? சார் ஞாபகம் இல்ல சார். ஞாபகம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல, இது இன்னும் கவனம் இல்ல அப்படிங்கிற அர்த்தம். ஜனவரி 29 சார் 1950 சார். அதுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கிறதே சரி. ஞாபகம் இல்லாம இருந்தா கூட மறுபடியும் நம்ம சரியானதை படிப்போம். சரியா? தவறானதை சொல்லக்கூடாது. 1950 ஜனவரி 28, 1950 ஜனவரி 28ல தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் உருவானது. 1950 ஜனவரி 26 இந்தியாவை பொறுத்தவரை. இப்ப இருக்கக்கூடியதுல யாரு 34வது 52வது தலைமை நீதிபதி யாரு? சஞ்சீவ் கண்ணா சார். இந்த பாருங்க, இன்னும் அப்டேட்டே இல்ல. முத்துமணி அவுடேட்டட் ஆயிட்டீங்க. கவாய் சார் 52 வந்து. சரி, நிதானத்துக்கு வாங்க. 52 வந்து பிஆர் கவாய், 51 தான் சஞ்சீவ் கண்ணா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யாரு சார் இவர்? அஞ்சாரியா அப்படிங்கிறவர் ஹவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஹவுஹாத்தி தலைமை நீதிபதி யாரு? இல்ல அஞ்சாரியா வந்து கர்நாடகா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. கர்நாடகா. அஞ்சாரியா வந்து கர்நாடகா. பிஸ்னாய் அப்படிங்கிறவர் தான் ஹவுஹாத்தி. பிஸ்னாய்ங்கிறவர் ஹவுஹாத்தி, விஜய் பிஸ்னாய். அதே மாதிரி சந்தூர்கர், இவர் மும்பை. சந்தூர்கர் மும்பை. இவங்க 3 பேருமே எங்க போறாங்க சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா ஸோ இப்ப இருக்கக்கூடிய அதிகபட்சம் 34 பேர் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதிக்குங்க, உழவரை தேடி வேளாண்மை துறை அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டங்கள் கம்பல்சரி கேட்பாங்க, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஒரு தனி பக்கத்துல மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், திரும்ப அதை ரீகால் பண்ணணும். அப்பதான் ஸோ கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம் அப்படிங்கறத தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நமக்கான விவசாயத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இந்தியாவுக்கு யாரு? கௌதம் ஃப்ரம் மதுரை. கேட்கல? சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான். நானும் உனக்கு பேச முடியாத, உனக்கு கேட்க முடியாது பேசுறேன், நீனும் எனக்கு கேட்க முடியாது பேசணும். சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் தான் நம்ம இந்தியாவுக்கான அப்படிங்கிற மாதிரி வேளாண் துறை அமைச்சர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். இந்தியாவினுடைய முதல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு? லாவண்யா. இந்தியாவினுடைய முதல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் லாவண்யா கேட்கல? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். லாவண்யா அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க. இந்த கேள்வியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. அட் பிரசன்ட் யாரு, முதல்ல யாரு, எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க, என்ன செக்டர்ல வருது, சரியா? இப்ப புதுசா என்ன தொடங்கி இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர்ல என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம கீனா அப்சர்வ் பண்ணிட்டு போனோம். லாவண்யா, சஞ்சனா, ஸோ எல்லாருமே யாரெல்லாம் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கீங்களோ, அப்ப வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்னும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் 17,116 கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. 17,116 கிராமங்கள். சோ இந்த முக்கியமான திட்டம் வேளாண் துறைக்காக சமீபத்தில் அறிமுகப்படுத்திய திட்டம் எது? கேள்வி கேட்கலாம். அப்ப உழவர் அப்படின்னு சொல்லக்கூடியது உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம். உழவரை தேடி எவ்வளவு கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டது? 17,116 கிராமங்களில் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. என்னங்க இந்த திட்டம் சொல்லுது? இதற்கான முகாம்கள் அமைப்பாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள 2 கிராமங்களில் நடத்தப்படும். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் 4 கிராமங்கள் வீதம் மாதந்தோறும் 1,540 கிராமங்கள்ல முகாம் நடத்துவாங்க. இதற்கான
துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். MRK பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கீழடி அகழ்வாய்வு அறிக்கையில் திருத்தம் கோரியது வழக்கமான நடைமுறை. அபிராமி பேசலாம். கீழடி அகழ்வாய்வு அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து இப்போ எத்தனையாவது அகழ்வாய்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அபிராமி இல்ல. சரி, யாருமா உங்க பேர் என்னப்பா? விபூசிகா சொல்லுங்க. எத்தனையாவது அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு? தெரியல. சௌமியா சொல்லுங்க. தெரியல. அஸ்மிதா தெரியல. அப்ப அப்டேஷன் இருக்கணும். அப்டேஷன் இதை பத்தி ஏகப்பட்ட முறை பேசியிருக்கோம். வனராஜா சொல்லுப்பா. திருநெல்வேலி வனராஜா 9 முடிஞ்சு 10. 9 முடிஞ்சு 10. கீழடி சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 4 இடத்துல கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் 4 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. சோ 9 முடிஞ்சு 10. கீழடி அகழ்வாய்வில் அறிக்கையில் திருத்தம் கோரியது வழக்கமான நடைமுறை. மத்திய கலாச்சாரத்துறை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் மினிஸ்ட்ரி அவங்க சொல்லியிருக்காங்க. கீழடி அகழ்வாய்வுகள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருங்க. சமீபத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளை பத்தி ஏன்னா தனி சிலபஸ்ல இருக்கு அகழ்வாய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியாலஜிக்கல் இந்த வகை இருக்கக்கூடியது நமக்கு என்ன சார் அப்படின்னா ஏஎஸ்ஐ என்ன எக்ஸ்பென்ஷன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா when it was started in India 1861 1861. ஸோ 1861 அப்படிங்கிறது அதோட முதல் இயக்குநராக இருந்தவர் யாரு? தர்மலிங்கத்தை பேச விடுங்க. அலெக்சாண்டர் கன்னிங்கம் எவ்வாறு அழைக்கப்படுறார்? ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சரியா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே அகழ்வாராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1861 ஞாபகம் வச்சுக்கணும். பொற்பனை கட்டை எந்த ஊர்ல வருது? புதுக்கோட்டை. பொற்பனை கோட்டை எங்க வருது? புதுக்கோட்டையில. சரியா? புதுக்கோட்டை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்யும் முதல் மாவட்டம் எழுதி வச்சுங்க. சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை ஃபுல் எலக்ட்ரிஃபைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டா எது மூலமாக? சோலார் பேனல் மூலமாக. சோலார் எனர்ஜி மூலமாக இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக முழுவதுமாக சோலார் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா டயூ மாவட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. எங்க இப்ப ரீசெண்டா எந்த மாநிலம் 100% கல்வி அறிவு அப்படிங்கறத சொன்னாங்க? மிசோரம். எந்த மாநிலம்? மிசோரம். இந்த 2 முக்கியமான கொஸ்டின். 100% சோலார் எனர்ஜி பயன்படுத்தின மாவட்டம் டயூ மாவட்டம். அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100% கல்வி அறிவு அப்படின்னு சொன்னாவே கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எதை சார் அப்படின்னு கேட்டா மிசோரம். மிசோரத்தோட கேபிட்டல் சிட்டி என்ன? ஐஸ்வால். மிசோரத்தோட கேபிட்டல் சிட்டி ஐஸ்வால் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஐஸ்வால். சோ தென்னாப்பிரிக்காவோட முக்கிய கட்சி ஆதரவு சவுதி அரேபியாவில் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து BRS கட்சியில் அண்ணன் தங்கை உச்சம் மோதல் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BRS எழுதி வச்சுக்கணும். BRS அப்படிங்கிறது பாரதிய ராஷ்டிரிய சமிதி.